இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி. இது மவுத் மெல்ட்டிங் மில்க் கேக் பால்கோவா ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள் தான். குறைவான பொருட்கள் தான் இதுக்கு தேவைப்படும். மில்க்கு, சுகர் அண்ட் கீ. இந்த 3 பொருட்கள் இருந்தாலே நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த பால்கோவா ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்டரோட சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றி நம்ம பாயில் பண்ணணும். இது நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணலாம், அல்லது நல்ல கனமான இரும்பு சட்டி அந்த மாதிரி பட்டதுலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இப்படி நல்லா கொதிக்கும் போது நம்ம சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி பாலோடு அப்படி கலந்து விடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பால் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். ரெடியூஸ்னால் ஹாஃப் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் அதிலேருந்தும் ஹாஃப் ஆகணும். அப்போ 1/4 பங்கு அந்த அளவு ஆறது வரைக்கும் இதை நல்லா வற்ற வைக்கணும். இது நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே சைடில் ஒரு ஸ்டவ் இதுக்கு வேண்டி ஒதுக்கி வச்சுட்டு அப்பப்போ இதை ஸ்டிர் பண்ணி கொடுத்தா போதும். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சு எடை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பக்கத்தில் நின்று கவனிக்கும் போது ஃப்ளேமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது இப்போ ஆல்மோஸ்ட் ஹாஃபாக ரெடியூஸ் ஆயாச்சு. இது கொஞ்சம் கூட திக்காகி 3ல் 1 பங்கு ரெடியூஸ் ஆனதும் நம்ம இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஆசிட் இதில் சேரும்போது இந்த மில்க்லேருந்து கிரானியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது குட்டி குட்டியாக அது பிரிஞ்சு அப்படி வரும். அதுதான் இந்த பால்கோவாவுக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். பார்த்தாலே தெரியும், இப்படி சின்ன சின்ன கிரானியூல்ஸ் மாதிரி இது உருண்டு வரும். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். 2 லிட்டர் பாலுக்கு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணால் போதும். இனிப்பு கரெக்டாக வரும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். இது இன்னும் நல்லா திக்காகணும். இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஒரு திக்கு டவ் மாதிரி வரும். இது இப்போ நல்லா திக்காக ஆரம்பித்தாச்சு. இப்போ நிறைய பபிள்ஸ் இதில் ஃபார்ம் ஆகி அப்படி தெறிக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இதை ஸ்டிர் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமில் நம்ம கீ ஆட் பண்ணி கொடுக்கணும். டோட்டலாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்த டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணலாம். அப்படி இது 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம பேக்கரியில் எல்லாம் வாங்கக்கூடிய அதே ஸ்டைலில், அதே டேஸ்ட்டோடு, அதே டெக்ஸ்சரோடு நம்ம வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது நீங்கள் கடையில் வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் குறைஞ்ச செலவில் நம்ம இதை வீட்டிலே பண்ணி நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இப்போ திரும்ப இது நல்லா திக்காயாச்சு. இன்னும் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஸ்டிர் பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்ம ஸ்டிர் பண்ணி கொடுக்கும்போது ஃபைனலாக இது பாத்திரத்தில் ஒட்டாமல் மொத்தமாக சேர்ந்து அப்படி திரண்டு வரும். அதுதான் இதோட டெக்ஸ்சர். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சது. ஒரு 2 மினிட்ஸ் கூட நம்ம ஸ்டிர் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதோட கலரும் இப்போ சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு க்ரீஸ் பண்ண பவுலில் மாற்றி கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இது மெட்டல் வெசலில் நம்ம மாற்றுறது நல்லது. ஸ்டீல் அல்லது அலுமினியம் பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சு நல்லா மூடி வச்சோன்னா அந்த சூட்டில் இருந்து இந்த சுகர் கேரமலைஸ் ஆகும். ஸோ டபுள் கலரில் இது ஃபார்ம் ஆகும். நான் இப்போ கிளாஸ் பவுலில் போட்டு ஒரு ஸ்பேட்லா வச்சு லெவல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி 4 to 6 ஹவர்ஸ் நம்ம நல்லா ஆற விடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பீசஸ் போடணும். இப்போ 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைட்ஸை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் டிமோல்டு பண்ணிடலாம். இது ஈஸியாக டிமோல்ட் ஆகும். இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டிமோல்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ண முடியாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ இது ஈஸியாக டிமோல்ட் ஆகி பிளேட்டில் விழுந்தாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இதில் நம்ம பிஸ்டாச்சியோஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெட்டல் வெசலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி
ஒரு 6 ஹவர்ஸ் வச்சா இந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக வரும். நார்மலாக நான் அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து கிளாஸ் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறத கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். அதுவரை பை பை, தேங்க்யூ.